ஐயோ, வெயில் என்றால் என்ன முடிஞ்ச மாதிரி இல்லை. மழை பெய்யுது, திரும்ப வெயில் வருது. அதை விட சரியான வெக்க. இப்போ யாழ்ப்பாணம் எனக்கு வேர்த்து கொண்டிருக்கு. சின்ன குனிஞ்சு நிமிந்தாலே வேர்வையாக இருக்குது. அதோட சின்ன இருமலும் வந்துடுது. இந்த முருகன் வாரன்றது கோலிடத்தார் ஏதோ லோடோட வாரன் டக்குன்னு வாடான்னு சொல்லி பாப்பம் என்ன கொண்டு வரான்னு சொல்லி என்ன கேட்டு வந்துருக்குது. தம்பியாக்கள் போனது பார்த்தீங்களா, ஒரு பொறுப்பு இல்லாமல் போட்டு போயிருக்கிறாங்க வழியில் போனவங்க. அடா முருகன் டக்குன்னு வந்துட்டீங்களா? என்ன வாங்க. என்னது மூட்டையோட வாரீங்க? மூட்டையோட தெரியணும் பாவன். அதான் சொன்னான் அது பாருங்க, ரெடியாக தான் கதவை திறந்து தான் போயிருக்காங்க. என்ன சாமான் சொல்லாம கொள்ளாம போறீங்களா? என்னது வெடி மருந்தா? இந்த கடைக்கு தான் என்னடா பப்பாய் பழம் கூட இந்த பப்பாய் இல்ல புடுங்கண்ணா. அடா ஓமாப்பா, சாப்பிடுவோம்டா பார் பப்பாஜியை பார். என்ன வியாபாரத்தில் இறங்கிட்டீங்களா? என்ன செய்யற பொருளாதாரம் கட்டப்படா, சம்பளங்களும் தெரியும் தானே அப்படி இப்படி. அப்ப ஊம்படா பாத்தியே பெட்ரோல் நல்ல பாத்தியே, நீ நல்ல புடியன் ஆயிட்டாருடா. இங்க பார் பப்பாஜி உண்ட கடைக்கு தான் கொண்டாரன். செய்யறீங்களா வீட்டு? எந்த பப்பாஜி எந்த பப்பாஜி? நான் சொன்னா தான் என் வீட்டு எல்லாம் நட்டு வச்சுக்கிறேன். மாமரத்துல இருந்து பப்பாஜில இருந்து மூக்க நட்டு வச்சுக்கிறேன். வியாபாரமாக்குறீங்களா? யோசனைப்படுது என்ன இப்ப? சோம்பறியா இருக்க கூடாது. சரி, சோம்பறியா இருக்கிற இடம் இப்படியே செய்யலாம். வீட்டுல பப்பாஜியே மாவை நட்டால் அருப்பிலாவை நட்டால் வைக்கலாம் தாடா. சும்மா பொருளாதாரம் இல்லை, காய் இல்லை, காய் இல்லைன்னு வீட்டு இருக்கலாம். உத்தியோகாரர் அப்படித்தான் செய்து கொண்டுக்கிறாங்க, அழுது கொண்டுக்கிறாங்க. பிச்சை சம்பளம் தானடா. அந்த மஞ்சள் மட்டை கொண்டு வந்து வாங்குற மாதிரி இப்ப எங்கிட்ட சம்பளங்கள் அரச உத்தியோகத்துல சம்பளம். இங்கப்ப இங்க எந்த பழம் பழுது பேப்பர்ல இங்க எவ்வளவு இயற்கையான பழமா இயற்கை புடுங்கி வச்சு பழுக்க வச்சு கொண்டாடுறோம். ஆசையா இருக்கு. இங்க பாரு எல்லாம் அப்படித்தான்டா, எல்லாம் நீட்டுப்ப. இங்க பாரு பேப்பர்ல சுத்தி பாத்தியே பழங்களுக்குள்ள நீட்டு பழம் தான் ருசி. சாப்பிட்டுப்ப உங்களுக்கு எப்படி கசப்பிடிப்பு, நிறைய விதை இருக்கு. விதை இல்லாட்டியும் பிரச்சனை தெரியுமே. இங்க பாத்தி இவ்வளவு பழம் விக்கிறாங்க. நீ நிறுத்தத்தை நடக்கும். நிறுத்த எடுத்து போட்டு கடையை கொண்டு நிறுப்போம். நீ அடே இப்படி கொண்டு வந்து தந்தா உங்க கடையாலேயும் ஒரு லாபம். கொஞ்சம் 4 பேர் உழைக்கிறோம் இல்லோட. அது தேங்காய தேஜிக்காய இந்த பப்பாய் படுத்து இது எங்க வைக்கிறதுனா இப்ப வீட்டை வைங்க வச்சு போட்டு நான் இப்ப இதுல அம்மாவுக்கு முருங்கை இலையும் மற்ற பக்கம் அந்த இதையும் கேட்டவங்க கருவேப்பிலையும் இந்த முருங்கனிக்கு ஒரு களி இல்லை இதே இப்ப சும்மா அதுல வைங்க மூட்டைக்கு. ரைட் பா எங்க முருகனிக்கு நாளைக்கு இதுல இருக்கிற அந்த துளிர் தான் கேட்டவங்க அம்மா முன்னால. நல்லம் துளிர் தான் நல்லம், முத்தல் இல்ல கூடாது. இங்க பாரு இப்படியே பாத்தீங்களா, நானும் நாட்டு இருக்கிறேன். மரத்தோட முறிக்க கூடாது, மேல துளிரி எடுத்து. சரி இங்க பாரு அசலா பூச்சி புழு ஒன்றும் இல்லடா. இயற்கையா நல்ல மழைக்கு தழைச்சி நிக்குது பாத்தியே. இது ஒரு சுண்டி ஒரு போட்டு ஒரு சாப்பாடு ஒரு வரை ஒன்று வறுத்து இதோட சேர்ந்தடா அந்த சண்டியில கிடந்தான் அதையும் போட்டு சேர்த்து பறக்கணும்டா. வறுத்து போட்டு சாப்பிட்டு. ஆனா தேசிக்காய் புளி விட மறந்து விடக்கூடாது தெரியுமே. விட்டமின் சி விட்டாத்தான் கல்சியம் சுகரும். இல்லாட்டி இதா போல ஆரஞ்சு இதை போல என்னவோ புளி விடணும். புளி விட்டாத்தான் கல்சியம், இதுல எல்லாம் கல்சியம் உடம்புல சேரும் சொல்றது. அப்ப நீ புளிய விடாம சாப்பிட்டா பிரயோசனம் இல்லை. அதான் நம்ம அப்போ தேசிய கட்டு கொண்டு வந்தோம். கேப்பா அதை பாத்தீங்க. அடே வயது போனாக்கள் படிக்க தேவையில்லை, அனுபவம். சரியே, நீங்கள் புத்தகத்துல படிச்சு ஒன்றும் செய்யறீல்ல, அது ஒரு அனுபவத்துல பாரு. எப்படி இருக்குது? நான் வீட்டை பிடிங்கி கொடுத்துட்டு நான் வந்தேன். எனக்கு இதண்டா ஒரு உண்மை. இயற்கையை நாங்கள் நேசிக்கும். இயற்கையை நேசிச்சா இயற்கை எங்களுக்கு குணமளிக்கும்டா. இயற்கையை வெறுக்க வலிக்கட்டியோ சரி தட்டி தள்ளி விட்டுருங்க. கவனமா இருக்கு. அப்படியே இதையும் எடுத்து கொடுப்போம். என்னது அம்மா இதையும் கேட்டவங்க என்னது கருவேப்பிலை சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் கிடக்கு. இந்த இதை போய் நல்லா இருக்கு. இது 4-5 புடுங்கு புடுங்கி சேர்த்து கொடுத்தா தான் நல்ல மசுக்குட்டிகள் வரது. இப்ப இந்த மழைக்கு மசுக்குட்டி அழிஞ்சிட்டுறான். கவனமா இருந்தா சரி. மற்றது நீ கற்பூரவள்ளி நீ பெரிய என்ன பாருங்க.
இங்க பாரு. இந்த கார்டன் எப்படி இருக்கு? இங்க பாத்தி அந்த கற்பூரவள்ளி நட்டுக்கிறேன், அங்க பசலி நட்டுக்கிறேன். எப்படி? அப்படியே பட்டிப்புக்க போட்டு இந்த பசலிய போட்டு ஒரு மசிச்சு சாப்பிட்டா. இங்கே பசலி எப்படி இருக்கு? அங்க அங்க நிக்குது. நிறைய நான் வச்சிருக்கிறேன். நாங்க அங்கால நிக்குது. அங்க எல்லாரும் நிக்குதான். ஏன் எந்த வீடே வந்து முருகன் இப்படி இயற்கையா தான் இருக்கு பாருங்க சுத்தி. அடே நாங்க இயற்கையா அடே பூவோட சேர்ந்த நேரம் மனம் வீசும். உன்னோட சேர்ந்து நான் பழகினாலும் என்னோட சேர்ந்து நீ பழகினா 2 பேர்லயும் விஷயம் இருக்கு. விஷயத்தை பாத்தீங்களா? இங்க பசலிய பாருங்க நடக்குற நீ இருக்கணும். அங்கால இதெல்லாம் நிக்குது. யாரையும் நம்பி வாழக்கூடாது. இதுக்குள்ள எல்லாமே மிளகா மரங்கள் நினைக்குது. அங்க வரங்கரிக்கு அங்க மரவள்ளி எல்லாம் அது நான் கொஞ்ச நாள் பராமரிப்பு இல்லாமல் அப்படி எல்லாம் சாஞ்சிட்டது. இதுகள் வச்ச முருகன் பராமரிக்கணும். சும்மா பராமரிக்காம விட்டா புழைஞ்சு போடும். நட எங்க போற அங்கால அதுலயும் கொஞ்சம் ஆஞ்சு கொடுப்போம். கருவேப்பிலை நிக்குது. கருவேப்பிலையும் கொஞ்சம் முருங்கை இலையும் இதுல ஆயும் இந்த இருக்கு. முருங்கை இலை கிடக்குங்க இந்த இதுல மேல மலைக்கு பூவை கொட்டி விட்டுறா வீட்டை. நல்ல பூ பூத்து கிடந்தது. மலைக்கு கொஞ்சம் பூ கொட்டு போச்சு. அப்ப இந்த மாதிரி காய் இல்ல போட காய் இப்ப புடுங்கி போட. நேற்று முருங்கைக்காய் காய்ச்சி நான் வீட்டேன். நல்ல களி முருங்கை முல்லைத்தீவில இருந்து கொண்டு வந்து நட்ட தடி. முல்லைத்தீவில இருந்து இந்த அடிக்க வெட்டிட்டு வந்தேன். வெட்டிட்டு வந்து நட்டு விட்டேன். அது நல்ல ஒரு வரியம் ஆச்சு. நல்ல காய் நான் நேற்று மரங்கள் நல்ல உயரமா வளர்ந்துருக்கு. ஆனா காய் இல்ல. வேற முருங்கை உயரமா படக்கூடாது. முருங்கிய முறிச்சு வளர்ந்து சொல்ற தெரியுமே. வெட்டி முறிக்கணும். வெட்டக்கூடாது. கத்தியால முறிச்சு பழமொழி கிடைக்கடா. முருங்கிய முறிச்சு முறிக்க தலைச்சிரா பூக்கும். அப்படி அதை முறிச்சுதான் பழக்கணுமா? நான் வெட்டியில விடுறது. வெட்டக்கூடாடா. முறிக்கணும். அப்படியே கொக்க தடி போட்டு இழுத்து முறிச்சு விடு. காய்க்கும். அதுக்காக பூ கூட கேட்க முறிக்கிறே இல்ல. பூ இல்லாத நேரம் முறிக்கணும். இதுல அடக்கு. இந்த துளசி பாத்தீங்களா? அப்படியே துளசியை பாத்தீங்க வீட்டுக்கு முன்னாலே வச்சிருக்கேன் பாருங்க. இங்க முன்னாலே மொழியறதுக்கான எல்லாம் தெரியும். கிருஷ்ண சொல்றது விளையாட்டுலாம் கூட காட்டி தான் இருக்கிறேன் பாருங்க. 4 துளசியிலேயே சப்பினா சளியங்கடா வரும். சளியும் பெறாது ஒன்றும் பெற. இயற்கையோட நாங்கள் நேசிச்சு வாழணும்டா. இயற்கை தான் எங்களுக்கு. காடு மாதிரியும் வச்சிருக்கணும். இது யாரும் தேவையான கேட்டு புடிங்கி குடுறான். நல்லது வீடுகளுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். நான் யாருக்கும் பிறந்த நாள் வந்தா கொடுத்துருவோம். துளசியை கொண்டு நாட்டு கொண்டு அதைத்தான் செய்யணும். பிறந்த நாளுக்கு கொண்டு இந்த பொன்னாட போக்குற எல்லாம் வீண் காசுகள் கொண்டு கொடுத்தா அவனுக்கு ஒரு பிரயோஜனமா இல்லையோ. வீடுகளை நாட்டி போட்டு சளி வந்ததை சப்பி சாப்பிடுவோம். அது எங்கள் டயர் பண்ணவர்களுக்கும் கொடுத்து பிரியோசமா இருக்கு. அப்ப இண்டை முருங்கையில பறையன்ற முருங்கையிலையும் ஏதோ சண்டியில போட்டு சண்டியில பின்னுக்கு அதே வெட்டி போட்டுட்டு ஒரு சுண்டல் சுண்டி போட்டு தேஜிக்காய் விட்டு சாப்பிட்டு பேர் இன்றைக்கு ஒரு தரம் தான். இந்த என்னடா இதோட தேங்காய் பூ இருக்குல்ல, தேங்காய் பூ சேர்த்து பிறக்க கூடாது. இதுக்கு இதை வறுத்து போட்டு வெறும் சட்டியில முதல் தேங்காய் வறுத்து போட்டு அதுல ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்த பிறகு இதோட சேர்த்து கலந்து விடும். இதோட சேர்த்து வறுத்தி என்றால் அதுன்ற அந்த மகிமை தெரியாது. அதோட அந்த வறுபடா தனி ஒருக்க வறுத்து அப்படி பொண்ணுமா வெறும் தேங்காய் பூ வறுக்க அதை தூக்கி இதுக்க போட்டுட்டு சாப்பிட்டு பேர் சோக்கா இருக்கு. சரியா? அப்ப இதான் கொடுத்து போட்டு வாரேன். என்ன கொடுத்துட்டு பப்பாய் பழத்தை எடுத்து போட்டு எவ்வளவு நிறுத்து. சரியா? அதையும் பாப்போம். எந்த பொருளாதாரத்தை நான் பார்க்கணும். சரியா? ஓகே. என்ன வேற என்ன வேற என்ன? அப்புறம் அடுத்த காணல சந்திப்போம். நீ கண்ணால் விட்டுட்ட வீட்டையும் பாருங்க. எடுக்கத்தான் வேலை நான் சொன்னேன் சொன்னா உங்களுக்கு வாக்கே எவ்வளவு பிஸியா தெரியுறேன். பிஸியா கரியா முடிச்சிட்டு நாங்க சந்திப்போம். 4 பேருக்கு சும்மா 4 கதை சொல்றோம். ஒரு எங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. எனர்ஜிக்கு தானேடா. மனுஷனுக்கு 4 பேரோட கதை கேட்க எங்களுக்கு ஒரு மனசு காணல தேடுறாங்களே. என்ன ஐயோ எனக்கு பெரிய கரைச்சலேன்னு போட்டு நான் சொன்னேன். அவன் சின்னாவுடைய காய்ச்சி கொள்ளும். என்னோட கதையாதங்க. அவன் தான் உதுக்குமையின். இந்த கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கிட்டு அவன் ஏதோ செய்து போடுவான். எனக்கு உதோண்டும் தெரியும். அவனோட கதையை கொண்டு அவனுக்கு ஆக்களுக்கு சொல்லி விட்டேன். உனக்கு எடுத்திருப்பாங்களே. எனக்கு நம்பரை கொடுத்து விட்டுறேன். நான் மாட்டுறேன். சரியா? சரி. என்ன நான் போட்டு இந்த பட்டியை நீ எடுத்து வச்சுட்டு பேசி சொல்றீங்க எவ்வளவு? சரி. இல்ல நான் எடுத்து போட்டு நீங்க அப்படி வாங்க கடை கடை போமே. சரிப்பா. சரி கடையடிக்கு போட்டு அப்ப திருப்பி கட்ட சொல்றீங்க. சரி. நீ இப்ப மக்களுக்கு காட்டத்தான் இது. சரியா? அப்ப அடுத்த இதுல சந்திப்போம். என்ன? சரி சந்திப்போம். நீ வச்சிட்டு போட்டுறோம். கை போட்டுறோம். சரியா? சரி.